கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். இப்ப சங்கீதக்காரனாகிய ஒரு தாவீதுன்றவர் சங்கீதக்காரன். அவரை ஏன் சங்கீதக்காரன் நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, அவர் எப்பயுமே பாடல்கள் மூலமா, சங்கீதங்கள் மூலமா, அதாவது பாடிக்கிட்டே ஆண்டவரை எப்ப பார்த்தாலும் துதிச்சுக்கிட்டே இருப்பார். அதனாலதான் அவர் சங்கீதக்காரனாகிய தாவீது அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல முதல் வசனத்துல அவரை எப்படி ஆண்டவரை துதிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, என் முழு இருதயத்தோட உங்களை நான் துதிக்கிற ஆண்டவரே. இப்ப நம்மளும் இருக்கிறோம், ப்ரேயர் பண்றோம். ப்ரேயர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, ஒரு சில நேரத்துக்கு நம்மளுடைய மைண்ட் டைவர்ட் ஆயிடும். நம்ம ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட எல்லா நேரமும் ப்ரேயர் பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஏதாவது ஒரு நேரம் உலக கவலைகளோ, இல்ல வீட்டு கவலைகளோ, ஏதோ படிப்பு குறித்த கவலைகளோ, இல்ல வேலை குறித்த கவலைகளோ, இல்ல பிள்ளைகளை குறித்த கவலைகளோ, ஏதோ உறவினர்களை குறித்த கவலைகளோ, ஏதோ ஒரு கவலை நம்ம மனசுல அழுத்தி கொண்டிருக்கோம். அதை பத்தி மட்டும்தான் நம்ம மனசு இருக்குமே தவிர, முழு இருதயத்தோட ஆண்டவரே நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இந்த ஜெப நேரத்துல நம்ம முழு இருதயத்தோட